ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவருடைய திரு இல்லத்தில் என் வாழ்நாள் முழுவதும் நான் குடியிருக்க வேண்டும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பார்ந்த இறை மக்களே, பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருவழிபாடு நம்மை இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழவும் நம் அன்றாட சிலுவையை ஏந்தி அவரை பின் செல்லவும் அழைப்பு விடுக்கின்றது. இறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இறை பணியாளர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிக்கும் போது நாம் இறைவனின் ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நம் அன்றாட வாழ்வில் சுயநலத்தை களைந்து பிறருக்காக வாழும்போதுதான் நாம் உண்மையான புது வாழ்வை கண்டடைய முடியும் என்று நற்செய்தியில் இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவோடு நாம் திருமுழுக்கின் வழியாக இணைந்திருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து பழைய பாவ வாழ்வை ஒழித்து புதிய மனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தூய பலியிலே தகுந்த மனநிலையோடு பங்கேற்று இயேசுவின் உண்மையான சீடர்களாக சாட்சிய வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களை இறைவனிடம் உருக்கமாக கேட்டு மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தடிக்கப்படும் தமது படைப்பான இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் அனைவரும் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதமாக்கிறலுமை நாங்கள் மன்றாடுகிறோம். உமது புனித நாளான இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அணைத்திருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய்மையான இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்போடு ஆசீர்வதித்தருளுமை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நமக்கு விண்ணக வாழ்வை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்யலாது. எனவே உம்முடைய கட்டளைகளை கர்த்தாய் நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயல்களாலும் உமக்கு உகந்தவர்களாக மாறிட தயவாய் அருள் செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எலிசாவை தன் இல்லத்தில் இன்முகத்தோடு வரவேற்று விருந்தோம்பல் செய்து உபசரித்த சூனேமூர் பெண்ணின் உன்னதமான நற்செயலை விவரிக்கின்றது. இறைவனின் மனிதரை மதிப்பதே இறைவனை மதிப்பதற்கு அடையாளம் என்றும், அவ்வாறு செய்பவர்கள் இறைவனின் அரும்பெரும் ஆசிரையும் கொடைகளையும் பெற்று மகிழ்வர் என்றும் இவ்வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தைகளை நம் மனங்களில் இருத்தி சிந்திப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கேயே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 11 முடிய, மீண்டும் 14 முதல் 16 வரை. ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 11, மீண்டும் 14 முதல் 16 முடிய. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார்.
அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற பொழுதெல்லாம் அங்கே உணவறிந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். வசனம் 14 முதல். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகேசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. வசனங்கள் 1 முதல் 2, 15 முதல் 16, 17 முதல் 18. திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் ஆழமான மேன்மை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் சாவோடு இணைக்கப்பட்டு அவரோடு புதிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டோம். எனவே நாம் பாவத்திற்கு மரித்து கடவுளுக்காக வாழும் புதிய படைப்பாக மாற வேண்டும் என்று பவுலடியாருக்கு அழைப்பதற்கு செவி கொடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து இயேசுவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 4, மீண்டும் 8 முதல் 11. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 4. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாயலிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதே உங்களுக்கு தெரியாதா? இறந்த இயேசுவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறே நாமும் புதுவாழ்வு பெற்றுள்ளவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். வசனம் 8 முதல். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உள்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வசனங்கள் 37 முதல் 42 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வசனங்கள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர்.
தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருபவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புகிறவர் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்வர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வோரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்வர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்வர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்முடைய நல்ல ஆண்டவர் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்வுக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருவதை காண்கின்றோம். ஒரு 3-4 காரியங்களை மட்டும் அந்த மக்கள் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். முதன்மையாக எலிசா என்னும் இறைவாக்கினருக்கு ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டில் அவருக்கு என்று ஒரு அறை, அவருக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருப்பதை நாம் காண்கின்றோம். நான் சின்ன கோயிலில் சின்ன சாமியாராக இருந்தபோது ஒரு வீடை ஜெபம் பண்ணதுக்காக கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி, புது வீடு ஜெபம் பண்ணி மந்திரிச்ச உடனே ஃபாதர் மேலே ஒரு அறை ஸ்பெஷலாக கட்டியிருக்கோம், வாங்க அங்கேயும் நீங்கள் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணி மந்திரிக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் சகோதர சகோதரிகளும் அந்த மேல் வீட்டுக்கு போனோம். அது கொஞ்சம் ரொம்ப இதை விட கொஞ்சம் நல்லா இருந்தது. எதற்கு என்று கேட்ட உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, அன்பியும் நடத்துறதுக்காக ஜெபம், இறைமக்கள் ஜெபம் செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு அறையை ஒதுக்கியிருக்கோம் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் அதே போல் இந்த சகோதரியும் அந்த இறைவாக்கினருக்கு என்று ஒரு அறையை ஒதுக்குவதை நாம் காண்கின்றோம். நம்ம வீட்டில் கடவுளுக்காக நாம் 2 காரியங்களை ஒதுக்கணும். ஒன்று இடம், இன்னொன்று நேரம். இந்த 2 காரியங்களை ஒதுக்கணும். கடவுளுக்காக ஒரு இடத்த ஒதுக்கணும், கடவுளுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும். எங்கள் வீட்டில் ஜெப அறைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. எங்கள் வீட்டில் ஜெப அறைன்னு ஒன்று இருக்குது. ஜெபத்துக்குன்னு ஒரு இருக்குதா? அந்த மக்களே, நம்ம எல்லாத்துக்கும் இடம் ஒதுக்குறோம், பார்த்துருக்கீங்களா? சமையலுக்கு கிச்சன், சூப்பரான ஒரு இடம் இல்லை? உட்கார்ந்து பேசுகிறதுக்கு ஹால், நல்லா தூங்குவதற்கு பெட்ரூம் இல்லை? ஒன்றொன்றுக்கும் நம்ம இடம் ஒதுக்குறோம். வேறு எதுக்கெலாம் ஒன்றொன்றுக்கும் நம்ம இடம் ஒதுக்கி வச்சுருக்கோம். ஆண்டவருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருக்குமா? நம்ம கொஞ்சம் கேள்வி எழுப்பணும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன தெரியுது? சூட்கேஸ், நல்ல பெரிய சூட்கேஸ் தான் தெரியுது. அந்த மக்களே, ஆண்டவருடைய வசனம் தெரியணும், ஆண்டவருடைய வார்த்தை தெரியணும். ஆகவே ஆண்டவருக்குன்னு ஒரு பெரிய ரூம் ஒதுக்கட்டால் கூட ஒரு சின்ன அலமாரியாவது ஒதுக்கணும். அதில் ஆண்டவருக்குன்னு ஆண்டவருடைய பைபிள், பாட்டு புத்தகம், ஜெப புத்தகம், புதுமை என்ன, தீர்த்தம் போன்ற காரியங்களை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கணும். இங்கே வச்சாதான் பையன் எடுக்க மாட்டான்னு காசெல்லாம் பத்திரம் பண்ணி வைக்கக்கூடாது, கரண்ட் பில் வைக்கக்கூடாது. மக்களே, ஆண்டவருக்காக நம்ம வீட்டில் 2 காரியங்களை ஒதுக்கணும். ஒன்று இடம், இன்னொன்று நேரம். ஆண்டவருக்காக ஒரு நேரத்தையும் ஒதுக்கணும், அதே போல் ஆண்டவருக்காக ஒரு இடத்தையும் நம்ம ஒதுக்கணும். 2வது இன்னைக்கு செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், என்னை விட தம்முடைய தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் காண்கின்றோம். இது ஒரு வகையில் சுயநலம் மாதிரி இருக்குதோ? என்னதான் நீ அன்பு செய்யணும், அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய மனைவியை, உன்னுடைய கணவன், உன்னுடைய தாய் தந்தையை, உங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்யணும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பு மக்களே, ஆண்டவரை தான் முதல் அன்பு செய்யணுமா? எதுக்காக இந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில்
முதல் இடத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும். முதல் இடத்தை ஆண்டவருக்காக கொடுக்கின்ற போது அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். ஆண்டவர் எதற்காக இதை ரெண்டாவது ஆண்டவர் எதுக்காக இதை சொல்கிறாருன்னா, என்னை விட உங்களுடைய அப்பா அம்மாவை விட என்ன அன்பு செய்யுங்கன்னா, ஆண்டவரை அன்பு செய்கின்ற போது நம்முடைய பெற்றோரை அன்பு செய்யக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை நாம் அன்பு செய்கின்ற போது நம்முடைய அன்பு மனைவியை கணவனை அன்பு செய்யக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். சூரியன், இந்த பூமி சூரியன்கிட்ட பிரிஞ்சு வந்தது தான். அந்த பூமி சூரியனையே சார்ந்திருக்கும், சூரியனையே சுற்றி சுற்றி வரும். முதல் இடம் பூமி சூரியனுக்கு கொடுக்கும். அதே போல் நாம் அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கை நம்மை படைத்த கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்றாக, நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். அதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே முதல் நீங்கள் எப்போதும் முதன்மை எல்லாம் அவங்களெல்லாம் அன்பு செய்யாமல் ஆண்டவர் அன்பு செய்யுங்கன்னு சொல்லலை. மாறாக ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். நம்ம காலையில் எந்திக்கிறோம், வாழ்க்கையில் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் எல்லா சகோதரிகளும் ஆண்டவருடைய படத்தை தொட்டு கும்பிட்டு ஒரு சின்ன ஜெபம் செய்வாங்க. குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவர்கள், நிறைய குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவர்கள் முதல் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் தொட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வார்கள். அதே போல் அன்பு மக்களே, நாம் ஆண்டவரை அன்பு செய்கின்ற போது நாம் கடவுளை அன்பு செய்ய முடியும். எங்கள் கூட ஒரு சகோதரர் இருந்தார், நல்ல திறமையான சகோதரர், அழகான சகோதரர், நிறைய பணிகளை செய்யக்கூடிய என்னோடு படித்த சகோதரர். ஆனால் அவங்க நல்ல திறமை, நிறைய திறமை, எல்லா குறுக்க அருட்சோதரியை விட நிறைய நல்ல திறமை. அந்த சகோதரர் ஈவினிங் ப்ரேயருக்கு வர மாட்டாங்க, மற்ற காரியங்களெல்லாம் செய்வாங்க. ஒரு அதே போல் மார்னிங் ப்ரேயருக்கு வர மாட்டாங்க, மற்ற காரியங்களெல்லாம் செய்வாங்க. ஃபாதர்ஸை கூர்ந்து நோக்கிட்டு பிஷப்கிட்ட சொன்னாங்க. பிஷப் உடனே அனுப்பிட்டாங்க. அவங்க நிறைய திறமையான அருட்சோதராக இருந்தாலும் அந்த தெய்வ பக்தி இருந்தால் தான், தெய்வ பயம் இருந்தால் தான் அந்த சாமியார் தான் எனக்கு தேவையை ஒழிய இந்த உலக ரீதியான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஃபாதர்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்க. அதே போல் அந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மிக்க ஒன்றாக மாறும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் காலையிலே எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிட்டு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய துன்பங்களெல்லாம், சோதனைகளெல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும். நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணாமல் அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த மக்களை சின்ன சின்ன காரியங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மை வீழ்த்தி விடும். நம்ம காலையில் ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்டவர் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் கொடுப்பார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன முதல்ல அன்பு செய், என்ன தேடு, நான் உனக்கு சக்தியை கொடுப்பேன், நான் உனக்கு ஆற்றலை கொடுப்பேன். அதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுவதை நாம் காண்கின்றோம். என்னை விட தம்முடைய தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்கிட்ட ஜெபம் பண்ணாமல் நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று கூறுகாகவே அந்த மக்களே, நாம் வாழ்க்கையில் முதல் இடத்தை ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்கள். ஒரு நாளில் முதல் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்கள். அந்த நாள் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். கடைசியாக ஆண்டவர் தரக்கூடிய செய்தி, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் காண்கின்றோம். அன்பு மக்களை, சிலுவை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஆயுதம். சிலுவை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்கம்மா. மடமையே கடவுளின் வல்லமை. அந்த மக்களின் மற்றவங்களுக்கெல்லாம் அது மடமையின் சின்னம், அறிவினத்தின் சின்னம். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்ற நமக்கோ அது இரட்சிப்பின் சின்னம், அது ஆசீர்வாதத்தின் சின்னம், அதுதான் நமக்கு மீட்பின் சின்னம் என்று தூய பவுலடியார் கூறுவதை நாம் காண்கின்றோம். அதே போல கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
கலாத்தியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம். பெருமை பாராட்ட மாட்டேன். நான் மக்களே, ஆண்டவருடைய திருச்சிலுவையை குறித்து தான் நான் பெருமை பாராட்டுவேன். அந்த சிலுவையை என் கையில் வச்சிருக்கிறது தான் எனக்கு வல்லமை. அதை குறித்து தான் பெருமை பாராட்டுவேன் என்று கூறுகிறேன். ஆகவே அன்பு மக்களே, அந்த சிலுவையை குறித்து ஒரு 4 செய்திகளை அன்பு மக்களே நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஒன்று, சிலுவை என்பது துன்பம் இல்லை, சிலுவை என்பது துன்பம். நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிலுவை என்பது கண்டிப்பாக வந்தே தீரும். வீட்டுக்கு வீடு வாசல் படி மாதிரி அந்த சிலுவை என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். படிக்கச்சவங்க, படிக்காதவங்க, பணக்காரங்க, ஏழைங்க, எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிலுவைகள் என்பது சாதாரணம், துன்பங்கள் என்பது சாதாரணம். இரண்டாவது, அந்த சிலுவைகளை பார்த்து அன்பு மக்களே நாம் பயப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை பார்த்து, துன்பங்களை பார்த்து பயப்பட்டு விடக்கூடாது. மூன்றாவது, அந்த சிலுவை வழியாகத்தான் நமக்கு மீட்பு உண்டு. சிலுவை வழியாக வரக்கூடிய சந்தோஷம்தான் நிலைத்து நிற்கும். சிலுவைகள், அந்த துன்பங்கள் வழியாக வரக்கூடிய சம்பாத்தியம்தான் நிலைத்து நிற்கும். துன்பம் இல்லாமல் ஒரு சம்பாத்தியம் வருகின்ற போது அந்த சம்பாத்தியம் நிலைத்து நிற்காது. ஆனால் சிலுவைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக வரக்கூடிய அந்த சம்பாத்தியம்தான் நிலைத்து நிற்கும். கடைசியாக அந்த துன்பங்கள் படுகின்ற போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலை நோக்கி சிலுவை சுமந்து சென்ற போது பிதா என்னோடு இருக்கிறார் என்ற சிலுவை, அந்த சிந்தனை தான், அந்த விசுவாசம்தான் அவரை அந்த கல்வாரி மலை வரைக்கும் கொண்டு சென்றது. அதே போல அந்த துன்பங்கள் நம்மோடு இருக்கின்ற போது நாம் தனியாக இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை அன்பு மக்களே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே அன்பு மக்களை நமக்கு தரக்கூடிய முக்கியமான செய்தி, சிலுவைகளை, துன்பங்களை பார்த்து நாம் பயப்பட்டு விடக்கூடாது. அந்த துன்பங்கள் தான் நம்மை உருவாக்கும், அந்த துன்பங்கள் தான் நம்மை பக்குவப்படுத்தும், துன்பங்கள் தான் நல்ல மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டும். சிலுவை தான், துன்பம்தான் நமக்கு நம்முடைய நல்ல மனிதர்களை குறித்து நமக்கு அடையாளம் காட்டும். அந்த சிலுவை சுமக்கின்ற போது, அந்த துன்பம் சுமக்கின்ற போது, நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற சிந்தனையோடு அன்பு மக்களே நாம் அந்த சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக அந்த சிலுவைக்கு பிறகுதான் எனது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. இந்த சிலுவை 3 நாள் ஆண்டவர் பெரிய வெள்ளிக்கிழமை இறந்தார். அதற்கு பின்னாடி எனது உயிர்ப்பு தானே, உயிர்ப்பு சிலுவை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உயிர்ப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே சிலுவையாகவே மாறிவிடாது, மாறாக ஒரு நாள் கண்டிப்பாக உயிர்ப்போம், வெற்றி பெறுவோம், மகிமை அடைவோம் என்பதை தான் அந்த திருச்சிலுவை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்னைக்கு நற்செய்தியில் அதிகாரம் 10, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 42வது வசனம் வாசிங்கம்மா. இச்சிறியோருள் ஒருவருக்கு போகார். உங்களுக்கு சொல்லி அன்பு மக்களே, ஒரு சின்ன குழந்தைக்கும் ஆண்டவருக்காக என்னுடைய சீடன்பால அந்த ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் கைமாறு பெறாமல் போகார். இது யாரை புனிதையாக மாற்றியது? இந்த வசனம். சவேரியாரை புனிதராக மாற்றியது எந்த வசனம்? உன்னத ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த வசனம் யாரை புனிதையாக மாற்றியது? புனிதைன்னு சொல்றேன்ல, யாரை? அன்னை தெரசாவை இந்த வசனம் தான் புனிதையாக மாற்றியது. ஒரு அறிஞர் அழகாக கூறுகிறார், அன்பு மக்களே, இந்த பைபிளை ஃபுல்லாக நம்ம வாழ்ந்து முடிக்க முடியாது. இந்த பைபிளை ஃபுல்லாக நம்ம வாழ்ந்து முடிக்க முடியாது. அந்த அறிஞர் கூறக்கூடியது, அந்த புனிதர் கற்றுத்தரக்கூடியது, இந்த பைபிளில் ஒரு வசனத்தை நீங்கள் வாழ்ந்தாலே நாம் விண்ணகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பைபிளில் ஒரு வசனத்தை வாழ்ந்தாலே அன்பு மக்களே நாம் புனிதையாக நாம் மாற முடியும். அன்னை தெரசாவை புனிதையாக மாற்றியது இந்த ஒரு வசனம்தான். ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அவர் கைமாறு பெறாமல் போகார். அன்பு மக்கள், அதே போல நாம் ஒரு வசனத்தையாவது இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துடணும். நம்ம ஆண்டவருக்காக ஏழைக்கு கைமாறு கொடுத்தாலே கைமாறு பெறாமல் போகார். ஆண்டவருக்கு கொடுத்தோன்னா
இழந்துட்டு போவோமா? ஆண்டவருக்கு காணிக்கை நிறைய போடுங்கன்னு நான் சொல்லலை, அதுக்காக காணிக்கையை நிறைய போடுங்கன்னு சொல்ல. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியது நேரம். அழியாத காணிக்கை நேரம், அழியாத காணிக்கை ஆராதனை, அழியாத காணிக்கை ஆன்மா. இந்த மூன்றையும் மக்களை கடவுளுக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுங்கள், அதை 1000 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஆண்டவருக்கு அந்த ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் கைமாறு பெறாமல் போகாருன்னா, ஆண்டவருக்காக 1 மணி நேரம் கொடுத்தா கைமாறு பெறாமல் அது நம்ம இழந்து விடுவோமா? இல்லை, 9:30லேருந்து 10:30 மணிக்கு பூசை, இந்த நேரத்தில் நம்ம புதுக்கோட்டையில் போய் இறைச்சி வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடாது. இல்லை, இந்த நேரத்தில் நம்ம அங்கே அந்த வேலையை முடிச்சிடலாமேன்னு சிந்திக்கக்கூடாது. அந்த மக்கள் ஆண்டவருக்காக 1 மணி நேரத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் 10 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆகவே அன்பு மக்களே, நம்ம ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு 3 முக்கியமான செய்திகளை தருகிறார். ஒன்று, அந்த சகோதரி எலிசாவுக்காக தன்னுடைய வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கின மாதிரி ஆண்டவருக்காக உங்கள் வீட்டில் ஒரு இடத்தையும் ஒரு நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கணும். அதே போல் 2வது, உங்களோட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள். ஆண்டவர் நம்மை முதல் இடத்திற்கு உயர்த்துவார். 3வது, அந்த மக்களை சிலுவைகளை பார்த்து துன்பங்களை பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது. அந்த சிலுவைகள் தான் நம்மை உருவாக்கும். இந்த சிலுவை மத்தியிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்வோம். அதற்கான வரத்தை திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமன். ஆனால் எழுந்து நின்று உற்சாகமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். மிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளிடம் நாம் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக வழிகாட்டும் இறைவா, திருமுழுக்கின் வழியாக திருமகன் இயேசுவோடு இணைக்கப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக அல்லாமல் கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காகவே வாழும் விழிப்புணர்வுள்ள சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரே, போர் பதற்றம், வன்முறை, பகைமை மற்றும் சமூக சீர்கேடுகளால் தவிக்கும் எம் உலகை உமது அமைதியால் நிரப்பி அருளும்.
உலக நாடுகளையும் எம் நாட்டையும் மாநிலத்தையும் ஆளுகின்ற தலைவர்கள் சுயநலமின்றி நல்லாட்சி புரியவும் மக்களை அமைதியின் பாதையில் வழிநடத்தவும் தேவையான விண்ணக ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வுக்காக ஒளியானவரை எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் அருள் பணியாளர்களையும் துறவியரையும் இறை ஊழியர்களையும் நாங்கள் தகுந்த மாண்புடன் நடத்தவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மகிழ்ச்சியோடு செய்து உமது இறையாட்சி பணியில் உவப்புடன் ஒத்துழைக்கக்கூடிய நல் மனதை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோரின் புகலிடமே, நோய், வறுமை, தனிமை மற்றும் பல்வேறு துன்பங்களால் வாழ்வின் பாரமான சிலுவை சுமந்து தவிக்கும் உமது பிள்ளைகள் அனைவரையும் தேர்ச்சி அருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ வாழ்க்கையை மறித்து எங்களை சுற்றியுள்ள ஏழை எளியோரில் உம்மை கண்டு அவர்களுக்கு கரம் கொடுத்து உதவும் தாராள உள்ளத்தை பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர் மற்றும் பங்கு மக்களுக்காக வரலாற்றின் நாயகனே, இத்திருப்பலியில் கூடியுள்ள எம் பங்கு மக்கள் மற்றும் இளைஞர் அனைவரும் அனைத்தையும் விட உம்மை மேலாக அன்பு செய்யவும் உம்மை ஏற்றுக்கொள்வதற்காக உலக பெருமைகளை இழக்க துணியும் மன உறுதியை பெறவும் அருள் புரியும். நாங்கள் உமது உண்மை சீடர்களாக மாறி சமூகத்தில் வாழும் மிக சிறியோருக்கும் அன்புடனும் தாராள மனதுடனும் உதவ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும். இரக்கமே உருவான இறைவா உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபையுடைய எளிய ஜெபங்களை தயவாய் கண்ணோக்கியருளும். எங்களுடைய தகுதியில் எங்களுடைய செல்வத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டே நாங்கள் கேட்ப தந்திரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 113. பக்கம் எண் 113.
உடையதும் என்னுடையதுமான புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைந்த எங்களுக்கு உதவியாக இந்த காணிக்கை பொருட்களை படைத்துள்ளீர். இதனால் இவை எங்களுக்கு விண்ணக வாழ்வின் திருவருட்சாதனமாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் விலைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிக்கின்றோம். இப்போதே விண்ணக வாழ்வின் பிணையையும் நாங்கள் கொண்டுள்ளோம். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையான அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: என் ஆண்டவரே, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: என் ஆண்டவரே, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் மக்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். தந்தாயங்களை ஆசிர்வதியும். உம்முடைய புனித திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையை வழி நடத்துகின்ற எம்முடைய திருத்தந்தை லியோ, எம்முடைய தல ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு நாங்கள் முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடிய வரத்தை தாரும் தகப்பனே. அந்த ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். இன்னும் அதிகமாக இந்த வழிபாடை ஞாயிறு திருப்பலி சிறப்பு செய்யக்கூடிய திருக்குடும்ப சபையாரை நிறைவாக ஆசிர்வதியும். ஒவ்வொரு தாயையும் நிறைவாக ஆசிர்வதியும் தகப்பனே. கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மொக்கோந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் விண்ணக வாழ்க்கையிலே தோழமை கொண்டு உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மக்களை கடவுள் நம்ம கற்றுக் கொடுத்த ஜபத்தை கைகளை நீட்டி ஜபிப்போம். ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு கை நீட்டி ஜபம் பண்ணுங்க. நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி இருக்கக்கூடாது, நம்முடைய ஆண்டவரை தவிர. ஆகவே ஏதாவது உங்கள் அன்பு கணவனுக்காக, உங்கள் அன்பு மனைவிக்காக கை நீட்டி ஜபம் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக, நோயிலிருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்றுக்காக ஏசப்பாட்ட கை நீட்டி ஆண்டவர் தருவார். பிதாவிடம் நீங்கள் கை நீட்டி ஜபம் பண்ணுங்க. அந்த மக்களே, ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரிடம் கை நீட்டி ஜெபம் பண்ணுவது போல நம்முடைய நல்ல ஆண்டவிடம் கரம் நீட்டி மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள்
பாவங்கள், நோய்கள், சாத்தானுடைய கட்டுகள் எல்லாவற்றிலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கருணையுடன் அருளமை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற விண்ணக வாழ்வுக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மக்களை நாம் அமைதிக்காக ஜெபம் செய்வோம். நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவர் தரணும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நம்முடைய உள்ளத்திற்கின்ற பாவங்கள், நோய்கள், சாத்தானுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஆண்டவருடைய தன்னுடைய தெய்வீக அமைதியால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும். இன்னும் அதிகமாக நம்முடைய இல்லத்துக்கும் ஆண்டவர் சமாதானம், சந்தோஷத்தை தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே நான் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான அமைதியை முற்றுமை மளித்தருள திருவுலாம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து என்னை நீதிக்கு இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் குடும்பங்கள், குழந்தைகளை ஆசிர்வதிக்கும் கடவுளுடைய குமாரன். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். பக்கம் எண் 170. பக்கம் எண் 170.
மக்களே, இன்று வழிபாட்டை சிறப்பு செய்த நம்முடைய திருக்குடும்ப சபையாருக்கு என் சார்பாக உங்கள் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் சுவாமிநாதன் அன்பியம் வழிபாட்டை சிறப்பு செய்வார்கள். மக்களை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ன? மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. என்னம்மா, அப்படி தானே இல்லையா? முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே அன்று நாம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆலயத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் சிறப்பான ஒரு ஆராதனை எடுக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு எழுந்தீட்டம் செஞ்சு வச்சுருவோம். சரியாம்மா? ஒரு அரை மணி நேரம் ஆராதனை. ஆசீர்வாதம் இல்லை, ஆராதனை. ஆராதனை வேறு, ஆசீர்வாதம் வேறு. ஆராதனை நானே நடத்துவேன். நான் நடத்துவோம், இல்லாட்டி சிஸ்டர்ஸ் நடத்துவாங்க, இல்லாட்டா இறை மக்கள் அன்பியத்துக்காரங்க நடத்துவாங்க. ஆராதனை நாங்களே நடத்துவோம். ஆகவே அந்த ஆராதனை அரை மணி நேரம் இல்லாட்டா ஒரு 45 நிமிடம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் பூசையோடு நிறைவு பெறும். ஆகவே எல்லா மக்களும் இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக எல்லா மக்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடாக இந்த ஆராதனையானது நடத்தப்படும். ஆராதனையில் அரை மணி நேரம் என்ன செய்வார் சாமியார்? இல்லை, ரொம்ப அரை மணி நேரம் குறவு தான். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆகவே அரை மணி நேரம் முடிஞ்சிடும். ஆகவே எல்லா மக்களும் கண்டிப்பாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். அந்த விண்ணவர் மன்னவர் வானுலகோர் எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிற மாதிரி நம்ம ஆராதிக்கணும். 1. 2வது, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் மன்னிப்பு கேட்கணும். பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இதுதான். என்னம்மா? ஆகவே வேறு எங்கேயாவது பாவங்களை மன்னிக்கிறாங்களா? எங்கேயும் கிடையாது. காசு சம்பாதிக்க 1000 இடம் இருக்கும். பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இங்கே தான். ஆகவே எல்லா மக்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடானது, ஆராதனை வழிபாடானது ஆரம்பமாகும். வரக்கூடிய சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். எல்லா இறை மக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்வி ஆரம்பமாகும். ஞாயிறு மறைக்கல்வி எல்லா குழந்தைகளும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழந்தைங்க நேற்றில் பூசை முடிஞ்ச உடனே ஒரு 2 பேர் வசனம் சொல்லுங்க. என்னடே பாலசபை ஒன்றா, அவங்க பாலசபைனே தெரியாமல் இருக்காங்க. அவங்க பாலசபைக்கு நீங்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஒரு 2-3 பிள்ளைங்களை வசனம் சொல்லுங்கள். என்ன உங்கள் குரலை ஏசப்பா, உங்கள் குரலை கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. சரியாடே? மக்கள் எல்லாரும் வசனம் சொல்கிறீங்களா? ஆமாம், அடுத்த வாரத்தில் சொல்லிக் கொடுங்க. அவங்கெல்லாம் வாசிக்கிறாங்க, 300 வாசிக்கிறாங்க, மன்றாட்டு வாசிக்கிறாங்க. நீங்களும் 2 வசனம் சொல்லுங்கள். என்னையா? இயேசுவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வசனம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வசனம் 1, 2, ஒரு 3 பேர் 4 பேர் வசனம் சொல்லுங்கள். என்னையா? ஆகவே ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு இன்று திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு திருக்குடும்ப சபை கூட்டமானது நடைபெறும். எல்லா மக்களும் திருக்குடும்ப சபை உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நற்செய்தி கூட்டமானது நடைபெறும். இறை மக்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பியம் கூட்டம் நடைபெறும் இடங்கள் சுவாமிநாதர் அன்பியம் திரு தனம் பொன்னுத்தாய் இல்லத்திலும், அந்தோணியார் அன்பியம் சாமுவேல் ஜெபமணி திருமதி மரிய சுந்தரக்கனி இல்லத்திலும், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு ஞானசுந்தர் திருமதி ரீட்டா இல்லத்திலும் வைத்து நடைபெறும். இந்த அன்பிய கூட்டங்களில் எல்லா மக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி அன்பு மக்களே, வரக்கூடிய சனிக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய திருநாள் குறித்த கூட்டமானது நடைபெறும். எல்லா மக்களும் இந்த திருநாள்
கூட்டம் என்பது மிக முக்கியமான கூட்டம். ஆகவே எல்லா மக்களும் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் குழந்தை ஒருவருக்கு ஞானஸ்தானமும் கொடுக்கப்படுகின்றது. அந்த மக்களை இப்போது நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நம் மறை மாவட்டம் சார்பாக சிறப்பு பரிசானது வழங்கப்படுகிறது. முன்னாடி வந்துடுங்க. மெர்சி ஏஞ்சலின் மெர்சி ஏஞ்சலின், வின்சிகா, ஜெஃப்ரின் ஏஞ்சல், ஆன்சி. முன்னாடி வாங்கலையா? மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகிறது. மறைக்கல்வி ஆசிரியர்கள் வாங்கலாம் ஐயா. மன்றாடுவோமாக. மகளே, ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு புதிய நாளை தந்திருக்கிறார், புதிய வாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை கணவன் மனைவியாக, பெற்றோர் குழந்தைகளாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அன்பு தந்தை இறைவா, அந்த நேரத்தில் மெய் போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் இன்றைய நாளில் எங்கள் கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடிய வரத்தை தாரும். நீர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு உகந்த நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வரத்தை தாரும். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 286. பக்கம் எண் 286. பாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கண்ணியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.